எழுப்புதல் என்பது வேறொன்றுமில்லை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படுவது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே ஒரு பெருந்திரள் கூட்டம் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாய் பிதாவினிடத்தில் சேருவது. இதுதாங்க எழுப்புதல். இன்னைக்கு நிறைய டைம் இந்த எழுப்புதலை நம்ம குறித்த தெளிவான புரிதல் இல்லை. அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. ஆனா இந்த ராத்திரி ஆண்டவர் எழுப்புதலை பத்தி நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நிறைய டைம் நம்ம எழுப்புதல்னு எதை நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு பெரும் கூட்டம் வந்துருச்சுன்னா அது எழுப்புதல் நினைச்சிடறோம். பெரிய பெரிய அற்புதம் நடந்துருச்சுன்னா அது எழுப்புதல் நினைச்சிடறோம். ஆனா அது அல்ல எழுப்புதல். வாக்கு பண்ணப்பட்ட எழுப்புதல். இது யாரால் உருவாக்கப்படுகிற எழுப்புதல்னா, பரிசுத்த ஆவியானவராலே உருவாக்கப்படுகிற எழுப்புதல். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் என்னோடு ஒரு விஷயத்தை திட்டமாய் பேசினார். நான் திட்டமா காலையில எந்திரிக்கும் போது என் காதுகள்ல அந்த சத்தம் கேட்குது. தொடர்ந்து காரியத்தை குறித்து என்னோடு பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ அது என்ன காரியம்னு சொன்னா, இந்திய தேசத்துல எழுப்புதலுக்கான ஒரு கிளைமேட் வந்துருச்சுன்னு ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு காரியம் எனக்கு ரொம்ப அது வியப்பா இருந்துச்சு. என்ன ஆண்டவரே சொல்றீங்க, எழுப்புதல் வந்துருச்சுன்னு எல்லாம் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா எழுப்புதல் கிளைமேட் வந்துருச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, அப்ப ஆண்டவர் நிறைய காரியங்களை என்னோடு கூட இடைப்பட்டார். நிறைய டைம் தேவஜனங்களே, மழை வர்றதுக்கு முன்னாடி அந்த இயற்கை சூழ்நிலை எப்படி மாறும்னா, மழை வர்ற மாதிரி அப்படியே குளிர்ச்சியா மாறும். இன்னைக்கு நடக்கிற காரியம் இதுதான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சபைக்கு போறத பார்க்கிறோம், நிறைய பேர் ஆண்டவரை தேடுறத பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கிறது என்ன தெரியுமா, ஒரு பெரிய மழை பொழியறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிளைமேட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கிளைமேட்டை தான் நம்ம இன்னும் பார்த்துட்டு இருக்கிறோமே ஒழிய, இன்னும் நம்ம எதை பார்க்கலன்னா ஒரு எழுப்புதலை பார்க்கல. என்ன பிரதர் எழுப்புதலின் கிளைமேட்னு சொல்றீங்க, அங்கங்க பார்த்தா சபையை உடைக்கிறாங்க, சபைகளை அடிக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் ரொம்ப மோசமா நடத்துறாங்க, சிறைச்சாலை தூக்கி போடுறாங்க. ஐயா அதுதான் எழுப்புதல். ஏன்னா அப்போஸ்தலர் நாட்கள்ல அதான் நடந்துச்சு. அப்போஸ்தலர்களை ஒடுக்கினாங்க, அப்போஸ்தலர்களை நசுக்கினாங்க, சிறைச்சாலையில தூக்கி வீசினாங்க. எங்கேயுமே ஊழியம் செய்யக்கூடாது, இயேசுங்கிற நாமம் பரப்பக்கூடாது. அப்போஸ்தலருடைய நாட்கள்ல இருந்த சட்டம் என்ன தெரியுமா, இயேசுங்கிற பேரை இயேசுவை நீ பரப்பக்கூடாது. இதுதான் இன்னைக்கு இருந்த பெரிய சட்டம். ஆனா அந்த நாட்கள்ல தான் என்ன வந்துச்சுன்னா எழுப்புதல் வந்துச்சு. நிறைய டைம் எழுப்புதல் சாதகமா இருக்கும்போது வராது, பாதகமா இருக்கும்போது தான் வரும். வேதத்துல நீங்க எங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எழுப்புதல் எங்க தான் வருதுன்னா எதிர்ப்பின் நடுவுல தான் வருது. சோ நிறைய இடத்துல நீங்க பாருங்க, இப்ப எலியா போய் கர்மேல் பர்வதத்துல நிக்கிறாரு. அங்க பார்த்தா 850 பாகா தீர்க்கதரிசிகளும் சத்ருவின் தீர்க்கதரிசிகளும் நிக்கிறாங்க, தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் நிக்கிறாங்க. அப்போ எலியாவுக்கு ஒரே மனுஷன் அவரு, அங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் எதிரில நிக்கிறாங்க. அப்போ இந்த எலியாவுக்கு அந்த எதிர்ப்பின் நடுவுல அங்க என்ன கர்த்தர் அனுப்புறாருன்னா எழுப்புதலை அனுப்புகிறார். சோ நீங்க மறந்துடாதீங்க, நம்ம தேசத்துல எப்ப எழுப்புதல் வருதுன்னா, எதிர்ப்பை நம்ம சந்திக்கிறோம்ல, மிகப்பெரிய அழிவை பார்க்கிறோம்ல, இந்த நேரத்துல தான் ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்க முடியும். எழுப்புதல் ரட்சிப்பை சார்ந்தது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்த கூடியது. சோ அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் வருவதற்கு முன்பாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்ப ஆண்டவர் ஏன் இன்னும் தாமதப்படுத்துறார்னா, இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படணும். அப்ப அந்த ரட்சிப்பு எதுல தான் வரணும்னா எழுப்புதல்ல தான் வர முடியும். ஏன்னா நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். ஆதி காலத்துல இருந்த போதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஊழியம் பண்ணி சபைகளை பெருக்கிடலாம், சர்ச்சை பெருக்கிடலாம், ஜனங்களை பெருக்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா இப்ப நம்ம கடைசி டர்ன்ல கடைசி நேரத்துல நிக்கிறதுனால இந்த காலகட்டத்துல ஒரு எழுப்புதல் மிக மிக அவசியமா இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டம் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நம்ம இருக்கிறோம். இன்னும் எத்தனை வருஷம் இந்த பூமி இருக்கும், எத்தனை வருஷம் இந்த பூமியில ஜனங்க வசிப்பாங்க, இதெல்லாம் தெரியாது. நம்ம ரொம்ப நெருக்கமா வந்துட்டோம். ஆண்டவருடைய வருகைக்கும் இந்த பூமியில நடக்கிற காரியங்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நான் சொல்லணும்னா ஒரு வார்த்தை, கடைசி காலகட்டத்துக்குள்ள நம்ம அடி எடுத்து வச்சுட்டோம், கடைசி காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். அப்ப இந்த காலகட்டத்துக்கு தான் என்ன தேவைன்னா வாக்கு பண்ணப்பட்ட எழுப்புதல். அதனாலதான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்நாட்களிலே, இந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப ஆண்டவர் அன்னைக்கே முடிவெடுத்துட்டாரு, கடைசி நாட்கள்ல ஜனங்க எப்படி ரட்சிக்கப்படணும்னா எழுப்புதல ரட்சிக்கப்படணும், ஆவியின் ஊற்றப்படுதல ரட்சிக்கப்படணும். இது ஆண்டவர் இன்னைக்கு எடுத்த முடிவு இல்ல, அன்னைக்கு எடுத்த முடிவு. சோ இது இன்னைக்கு எங்க துவங்க போகுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்திய தேசத்துல துவங்க போகுது. என்னங்க நீங்க இந்தியாவில் இருக்கிற ஊழியக்காரு, அதனால நீங்க என்ன சொல்றீங்க இந்தியாவில் எழுப்புதல் வரப்போகுது அப்படின்னு சொல்றீங்க நீங்க கேட்டீங்கன்னா, சில மேலை நாடுகள்ல இருக்கிற சில
சில தீர்க்கதரிசிகளுடைய சில செய்திகளை இதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை கேட்க பண்ணினார். அவங்க ஆங்கில செய்திகள் எல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்திய தேசத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய அசைவின் எழுப்புதல் துவங்கி வெளியேற போகுது. இந்திய தேசத்திலிருந்து ஒரு பெரிய எழுப்புதலின் கிளர்ச்சி வெடித்து உலகமெல்லாம் பரவ போகுது. அப்போ நாங்க சொல்றது சரி, இந்த ஊர்க்காரங்க நாங்க சொல்றோம் இந்தியால வருது, நாங்க எல்லாம் இந்தியன்ஸ் அதனால சொல்றோம். அப்ப மேலை நாடுகள்ல இருக்கிற அநேக தீர்க்கதரிசிகள் இதை குறிக்கிறார்கள். இந்திய தேசத்திலிருந்து ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. எஸ், ஆண்டவரும் அதை தான் சொன்னாரு. இந்திய தேசத்துல என்ன இருக்குதுன்னா, எழுப்புதலுக்குரிய ஒரு சூழ்நிலை அமைந்து கொண்டிருக்கிறது. எழுப்புதற்குரிய காலநிலை வந்துவிட்டது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்போ எழுப்புதல் காலநிலை வந்துருச்சுன்னா, எழுப்புதல் வந்துருச்சா? கண்டிப்பா இல்ல. நெறைய டைமு மழை வர்ற மாரி சூழ்நிலை வரும். ஆனா, மழை வந்தா தான் தண்ணி வரும். அப்போ இந்த நாட்கள்ல எழுப்புதலின் கிளைமேட்ட கர்த்தர் அமைச்சிட்டார். ஆனா, இப்ப எழுப்புதல் வர்றதுக்கு கர்த்தர் நாம் செய்ய வேண்டிய ஒரு 3 காரியத்த நமக்கு முன்னாடி வைக்கிறார். ஆண்டவர் என்னோடு திட்டமாய் சொன்னார், எழுப்புதலின் சூழ்நிலை கிளைமேட் எல்லாம் வந்துருச்சுப்பா. ஆனா, மழை பொழியணும்னா நீ செய்ய வேண்டிய சில காரியம் இருக்குது. எழுப்புதலின் சூழ்நிலை வந்துருச்சு, எழுப்புதலின் காலம் வந்துருச்சு, எல்லாம் உண்மைங்க. ஆனா இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இதையும் தாண்டி இந்த அருள்மலைக்காக, இந்த எழுப்புதலின் மலைக்காக ஒரு 3 காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். சோ ஆண்டவர் இந்த எழுப்புதலின் மலை அனுப்பணும்னா நாம் செய்ய வேண்டிய ஒரு 3 காரியம், இந்தியா நிரப்பப்பட வேண்டிய ஒரு 3 காரியம். நான் கண்டிப்பா விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு அப்புறம் இதை இந்திய தேசத்தில் அப்படியே தீவிரப்படுத்துவார். முதலாவது நம்ம வாசிக்கலாம், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்தில் கூடி வந்திருந்தார்கள். நல்லா கவனிங்க. பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்துல கூடினார்கள். அப்போஸ்தலர் காலங்கள்ல வந்த எழுப்புதலுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அவர்கள் அந்த கூடி ஜெபித்த ஜெபம். அவர்களுடைய ஜெபம், இயேசுவினுடைய ஜெபம், இந்த பூமியில இயேசு வாழ்ந்தபோது அவர் செய்த ஜெபம், இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்புறம் சீஷர்கள் செய்கிற ஜெபம். அப்போ இவங்க எல்லாரும் பாருங்க, பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஒருமனப்பட்டவர்கள் எல்லாரும் ஓர் இடத்தில் கூடுகிறார்கள். அப்போ எழுப்புதல் வரணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன அவசியம்னா, நம்ம தேசம் ஜெபத்தினால நிரப்பப்பட வேண்டும். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், என்ன பிரதர் நம்ம தேசத்துல ஜெபத்துக்கா பஞ்சம், ஆங்காங்கே நடந்துகிட்டு இருக்குது, யூடியூப்ல நடந்துட்டு இருக்குது, நீங்க பாருங்க 40 நாள் நடத்துறீங்க, சோ இப்படியெல்லாம் ஜெபம் நடந்துகிட்டே இருக்குது, நீங்க வெள்ளிக்கிழமை நடத்துறீங்க, 2வது சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமை, இப்படி நிறைய நாட்கள் நம்மளும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், டெய்லி ஜெபம் பண்றோம். சோ இவ்ளோ ஜெபம் இருக்குதே. ஆனா எழுப்புதல் காலத்துல இப்ப இருக்கிற ஜெபத்தை கர்த்தர் தேடல, அவர் இன்னும் வித்தியாசமான சில ஜெபங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொன்னேன், ஆண்டவரோடு இருக்கிற அறிவு முக்கியம் இல்ல, உறவு முக்கியம் நான் சொன்னேன். இன்னைக்கு நிறைய பேர் எதுல ஜெபம் பண்றோம்? அறிவுல ஜெபம் பண்றோம், உறவுல ஜெபம் பண்ணல. ஆனா எழுப்புதலின் காலத்துல கர்த்தர் எதை தேடுகிறாருன்னா, உறவை தேடுறார், அறிவை தேடல, உறவை தேடுறார். சோ இந்த காலகட்டத்துல தேவஜனங்களே, இந்த எழுப்புதல் காலகட்டத்துல ஒரு ஜெப அபிஷேகத்தினால இந்த இந்திய தேசம் மூடப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் எழும்பி இருக்கிறது. நிறைய டைம் நம்ம ஆங்காங்கே ஜெபம் பண்றோம், ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல ஜெபம் பண்ணலாம். ஆனா பெந்தேகொஸ்தே எழுப்புதல் வர்றதுக்கு முன்னாடி நடந்த காரியம் பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்தில் கூடினார்கள். சோ இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றது இல்லைன்னா, ஆன்லைன் வசதியா இருக்கிறதுனால வீட்டிலேயே உட்கார்ந்துக்கிறோம். கடந்த ஜனவரி மாசம் திறப்பின் வாசல் ஜெபத்தை ஆன்லைன்ல நேரலையில போட்டோம். அப்ப நேரலையில போட்ட உடனே ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் நான் லைவ்ல பார்த்துக்கிறேன். இன்னொரு பிரதர் சொன்னார், நான் லைவ்ல பார்த்துக்கிறேன் பிரதர், நான் இந்த டைம் வரலன்னு நீங்க மெசேஜ் போட்டாங்க. அப்ப இதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், லைவ் அடுத்த மாசத்துல இருந்து என்ன பண்ணிடலாம்னா கட் பண்ணிடலாம். அப்போ இன்னைக்கு ஒரு கூட்டம் எதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்னா, நம்ம லைவுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்னா, இதை தப்பு சொல்லல, நீங்க லைவ்ல ஜாம் பண்ணணும், லைவ்ல சேரணும், தூரத்தில் இருக்கிறீங்க எல்லாம் ஓகே, இதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும், உங்களை கொஞ்சம் தெம்பேத்தி கொடுக்கும், இதெல்லாம் சரி. ஆனா எழுப்புதலின் காலத்துல ஆண்டவர் எதை தேடுறாருன்னா, நேரடி ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். நேரடியாக ஒரு முழங்கால் படியிடுதல். அது ஒருவேளை நீங்க ஒரு கூட்டமா தான் ஜெபம் பண்ணணும், இல்ல ஒரு குரூப்பா தான் ஜெபம் பண்ணணும் அப்படி சொல்லல. ஒருவேளை உங்க குடும்பமா நீங்க ஜெபம் பண்ணலாம், பக்கத்துல இருக்கிறவங்களா ஜெபம் பண்ணலாம். அன்னைக்கு அப்போஸ்தல நாட்களிலே எழுப்புதல் வந்ததுக்கு காரணம் என்னன்னா,
அவங்க அந்த இடத்த எதுல நிரப்பிட்டாங்கன்னா, ஜெபத்துல நிரப்பிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க இருக்கிற கிராமத்துல, நீங்க இருக்கிற பட்டணத்துல எழுப்புதல் வரணும்னா, நீங்க எதுல உங்க ஊர நிரப்பணும்னா, ஜெபத்துல நிரப்பணும். இன்னைக்கு நெறைய பேர் இந்த ஜெபத்த ரொம்ப மிஸ் பண்ணிர்றோம். ஒரு மனமான ஜெபம். பாருங்க அந்த வார்த்தை தெளிவா இருக்குது. ஒரு மனதோடு கூடிய ஜெபம். அப்போ ஜெபம் நம்முடைய தேசத்துல எத கொண்டு வரும்னா, ஒரு மிகப்பெரிய எழுப்புதல கொண்டு வரும். இன்னைக்கு இருக்கிற ஜெபம் கிடையாதுங்க. ஒரு மனதோடு சுயநலம் இல்லாத ஜெபம். நீங்க நிறைய பேர் சுயநலத்தோட ஜெபம் பண்றது இல்லங்க. சுயநலம் இல்லாத ஜெபத்தை கர்த்தர் தேடுறாரு. நிறைய டைம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுவீங்க. பிசாசு சில திட்டங்களை கொடுத்து உங்க ஜெபத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அவனுக்கு நல்லா தெரியும் நீங்க ஆண்டவராலே எழுப்புதலுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பாத்திரம்னு தெரியும். அதனாலதான் பிசாசு உங்க ஜெபத்தை உடைக்கலாம், உங்க சபையை உடைக்கலாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் போராட வேண்டிய காலம் வந்து விட்டது. நீங்கள் ஜெபத்துல எழும்ப வேண்டிய காலம் வந்து விட்டது. தானியேலை போல என்ன நடந்தாலும் என்ன, நான் என்னுடைய தலையை கத்திக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் நின்று என்னுடைய கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி நிற்கிற காலம் வந்து விட்டது. இன்னைக்கு ராத்திரி ஒருவேளை உங்க ஜெப வாழ்க்கை குறைந்து போய் கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில இந்த எழுப்புதலின் காலத்துல ஜெபங்கள் குறைந்து போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஜெபம் பண்ண வேண்டிய விதத்துல நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, நான் இந்திய தேசத்தை ஜெபத்துல மூடுறதுக்கு நான் யாரைத்தான் நம்புறேன்னா உன்னைத்தான் நம்புறேன். நான் வேற யாரையும் நம்பல மகளே, நான் வேற யாரையும் நம்பல மகனே, உன்னைதான் நம்புறேன். இப்போ எழுப்புதலுக்காக மேகங்கள் வந்துருச்சு. இப்போ மழை பொழியணும்னா இந்த ஜெபம் மாறணும். இந்த ஜெபம் மாறணும். இன்னைக்கு எங்கங்க ஒரு சபை விட்டு ஒரு சபை சேர்றது இல்ல. ஆனா ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து, இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும். அப்ப எழுப்புதலின் காலம் என்ன பண்ணும்னா, ஜெபத்துல எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஆங்காங்கே சில ஊழியர்கள் சேர்ந்து சேர்ந்து ஜெபம் பண்றாங்க, சபைகள் சேர்ந்து சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னும் இணைக்கப்பட ஆரம்பிக்கணும். இந்த ஜெபம் அப்படியே சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எதை காட்ட விரும்புறோம்னா, இந்த ஊழியம்னா இந்த ஊழியக்கார், இந்த ஊழியம்னா இந்த தேவ மனுஷன் அப்படி நம்ம பார்த்து பழகிட்டோம். தேவ ஜனங்களே அப்படி இல்ல. ஒரு ஊழியத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யார் தான் ஞாபகம் வரணும்னா, அதுல இருக்கிற ஆண்டவர் தான் தெரியணும். ஊழியக்காரர் இரண்டாவது தாங்க தெரியணும். நம்ம நிறைய டைம் ஒரு ஊழியத்தை சொன்ன உடனே அந்த ஊழியத்துல எந்த ஊழியக்காரர் இருக்கிறார் அதான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா அந்த ஊழியத்தில் இருக்கிற கர்த்தரை மறந்துடுவோம். ஆனா இந்த எழுப்புதலின் காலத்துல கர்த்தரை முன்னிறுத்தி ஊழியம் செய்ய போகிற, ஜெபிக்க போகிற ஒரு சேனையை கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு சேனையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது எனக்கு கர்த்தர் கொடுத்த சில கட்டளைகள்ல ஒரு மிகப்பெரிய கட்டளை என்னன்னா, ஓம் பேர் வளரணும், இந்த ஊழிய பேர் பிரபலம் ஆகணும். இதுக்காக நீ ஒரு நாள் கூட என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வேலை செஞ்சிடக்கூடாது. அப்படி ஒரு லிட்ரலா கர்த்தரோடு பேசினார். ஓம் பேரோ ஊழியம் பேரோ வெளியே போகணும்னு சொல்லிட்டு நீ ஒரு நாள் கூட வேலை செஞ்சிடக்கூடாது. அப்ப நிறைய சமயம் ஊழியக்காரங்க நம்ம எதுக்கு போராடுறோம்னா, இந்த ஜெபம் என்னால நடந்துச்சு, இந்த ஜெபம் நான் பண்ணேன், இந்த கூட்டத்தை நான் ஆர்கனைஸ் பண்ணேன். இல்லவே இல்லைங்க. கர்த்தர் இந்த கடைசி காலத்துல ஒரு ஜெப எழுப்புதலை தேடுகிறார். ஒரு ஜெபத்துல தீவிரமாய் நிற்கிற மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். உறுதியாய் நிற்கிற தானியல்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி நீங்க எழும்புவீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் இந்திய தேசத்துல பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தேவனுடைய மனுஷன் யாருன்னா பில்லி கிரஹாம். இந்த பில்லி கிரஹாம் ஒரு டைம் ஜான் வெஸ்லி வாழ்ந்த இடத்துக்கு போகும்போது அவர் பைபிள் காலேஜ் மூலமா அங்க கூப்பிட்டு போகப்பட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஜான் வெஸ்லி ஜெபம் பண்ண இடத்தை பில்லி கிரஹாம் பார்த்துட்டு அந்த இடத்துல அப்படியே முழங்கால் போட்டுட்டு அவர் சொன்னாரா, ஆண்டவரே மீண்டும் செய்யும், மீண்டும் செய்யும், மீண்டும் செய்யும். அப்போ ரொம்ப நேரம் ஒரு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஆண்டவரே மீண்டும் செய்யும். அதன் விளைவா பாருங்க, இந்த பில்லி கிரஹாம் மூலியமா ஆண்டவர் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து கோடிகளை சந்திச்சார். இன்னைக்கு இந்த ராத்திரி நான் சொல்றேன், உங்க ஜெபம் கண்டிப்பா வீணா போகாது. நீங்க ஜெபிக்க 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 கர்த்தர் உங்களை கொண்டு கோடிகளை சந்திக்கிற காலம் வரப்போகிறது. கர்த்தர் உங்களை கொண்டு கோடிகளை ரட்சிக்கிற காலம் வரப்போகுது. இந்த கடைசி கால எழுப்புதல்ல நாங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, 500 கோடி ஆத்துமாவது ரட்சிக்கப்பட்டணும், 1 கோடி சபைகளாவது எழுப்பப்பட்டணும். இப்படி எல்லாம் நம்ம தரிசனத்தோட ஜெபம் பண்ணோம். இந்த எழுப்புதலின் காலத்தை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகக்கூடாது. நல்ல ஜெபத்தினாலே நம் தேசத்தை மூட வேண்டும். சோ நடந்து நடந்து ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல உட்கார்ந்து
உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, தெருக்கல்ல வாக்கிங் போறீங்களா ஜெபம் பண்ணுங்க, போனை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க, வாக்கிங் போகும்போது போனை பேசிக்கிட்டே போகாதீங்க, ரோட்ல ஜெபம் பண்ணிக்கிட்டே போங்க, உங்க இருதயத்துல கர்த்தரை துதிச்சுக்கிட்டே போங்க. இந்திய தேசம் முழுவதும் ஒரு ஜெப எழுப்புதல்னால நிரப்ப போகிற காலம் வந்து விட்டது. சோ இந்தியாவுல தேவன் சொன்னது போல எழுப்புதலுக்கான கால நிலையை கர்த்தர் கொண்டு வந்துட்டார். சோ இந்தியாவுல கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை போட உண்மை உள்ளவர். சோ முதலாவது இந்திய தேசம் எழுப்புதல் அடையணும்னா ஆண்டவர் சொன்னாரு, ஜெபத்தினாலே தேசத்தை நிரப்புவேன். இரண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இரண்டாவது பாருங்க, இந்த இடத்துல பேதுரு எழும்பி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றார். ஆண்டவருடைய வார்த்தையை திட்டமாய் பிரசங்கிக்கிறார். அவர் பிரசங்கிச்ச உடனே எத்தனை பேர் ஆண்டவரை ஏத்துக்கிறாங்கன்னா 3000 பேர் ஒரே பிரசங்கத்துல ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதலின் காலத்துல நாம் அதிகமா எதை பேச வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை பேசணும். நம்ம ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை யார்கிட்ட சொல்றது, யாருக்கு சுவிசேஷம் சொல்றது, அப்படி ஓடக்கூடாது. இந்த கடைசி காலத்துல நாம் என்ன செய்யணும்னா அதிகமா சுவிசேஷத்தை விதைக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த எழுப்புதலின் காலத்துல இரண்டாவது எதை நாம் தீவிரப்படுத்துவேன்னா என்னுடைய வார்த்தையை தீவிரப்படுத்துவேன். பூமி கர்த்தரை அறிகிற அறிவுல நிரப்பப்பட்டு இருக்கும். சோ தேவஜனங்களை நீங்க அறிந்துக்கோங்க, இந்த எழுப்புதலின் காலம் ஏதோ சாதாரணமான காலம் அல்ல. இந்த எழுப்புதலின் காலத்துல வசனம் விருத்தி அடையும். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தையே பேசிட்டு இருந்தோம்ல, இவ நிறைய பேர் எதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வருகை, எழுப்புதல், இதுக்குள்ள வந்துட்டாங்க. அப்போ எழுப்புதலின் காலத்துல தேவன் எதை விருத்தி அடை வைப்பார்னா வார்த்தையை விருத்தி அடை வைப்பார். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எதை பேசுங்கன்னா அதிகமான வார்த்தைகளை பேசுங்க. இந்த இடத்துல வந்து எழுப்புதல் பாருங்க, பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்றாரு. ஒரே பிரசங்கத்துக்கு 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இன்னொரு இடத்துல எழும்பி பிரசங்கிக்க பண்றாரு, ஒரே இடத்துல 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. நிறைய வேளையில நம்ம பிரசங்கம் பண்றதுடைய விளைவு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய விளைவை நம் கண் எதிரில் சில வேளையில பார்க்க பண்ணுவாரு, சில இடத்துல பார்க்க பண்ண மாட்டாரு. கடந்த சனிக்கிழமை நடந்த திறப்பின் வாசல் ஜெபத்துல புதிதா ஒரு தாயார் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தா ரொம்ப பாரம்பரியமான ஒரு பக்தி வைராக்கியமான வேறொரு மதத்தை சார்ந்தவங்க. அப்போ வந்திருந்த போது நான் கேட்டேன், நீங்க எப்படிமா ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்ட போது அந்த அம்மா சொன்னாங்க, நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன் ஐயா. ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது என் பக்கத்துல இருந்த ஒரு அம்மா, ஏமா சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், சிலர் எனக்கு விரோதமா செய்வன வச்சாங்க, கட்டு வச்சுட்டாங்க, இன்னைக்கு இந்த கட்டை எப்படி உடைக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க பக்கத்துல போன அந்த ஆவிக்குரிய பெண் ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க, நீங்க இயேசுசாமி கோயிலுக்கு போங்கம்மா, இயேசுசாமி என்ன பண்ணுவாருன்னா கட்டுகள் உடைப்பார். தேவ ஜனங்களே, அந்த ஒரே வார்த்தை அவங்களை எங்க கொண்டு வந்துச்சுன்னா ஆண்டவர் அண்டையில கொண்டு வந்துச்சு. இன்னைக்கும் அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னது யாருன்னு தெரியாது உங்களுக்கு. அப்ப தேவ பிள்ளைகளை நீங்க நல்லா கவனிக்கணும். நிறைய வேளையில நம்ம விதைக்கிற வார்த்தை அது வீணா போகவே போகாது. சில வேளையில கண்ணுக்கு முன்னாடி தெரியாம போகலாம், நம்ம நாட்கள்ல பார்க்காம போகலாம். ஆனா ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை கண்டிப்பா முளைக்க ஆரம்பிக்கும். சோ இந்த எழுப்புதலின் காலத்துல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், தீவிரமா கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிங்க, தீவிரமா கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க. நீங்க நிறைய சொல்லணும்னு இல்ல, ஒரு வார்த்தையை சொன்னா கூட போதும், அதை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறார். சோ இந்த எழுப்புதலின் காலத்துல பிரதர் எப்படியோ போட்டும், யாரோ எப்படியோ போட்டும், நான் வாழ்றேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. தயவு செய்து சொல்றேன், நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு சின்ன குழந்தை ஸ்கூல் படிக்கும்போது, 1வது படிக்கும்போது அவங்க டீச்சர் சொன்னாங்களாம், நீங்க என்ன வேணும்னாலும் ஏசப்பாட்ட கேளுங்க, இந்த ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். சின்ன குழந்தைக்கு ஒரு ஸ்கூல் டீச்சர் 1வதோ 2வதோ படிக்கும்போது சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஏசப்பாவை கேளுங்க. இந்த 2வதுல அந்த குழந்தை அதை கத்துக்கிட்டு, அந்த குழந்தை ஒரு நாள் வருது, பெருசாகி ஒரு தாயாரா மாறுறாங்க. தாயாரா மாறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு 14 வயசுல ஹார்ட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்ப அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த பையனை பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வாலிபன் வராரு. வரும்போது இந்த அம்மாக்கு ஒரு ஞாபகம் வருது, எங்க மிஸ் ஸ்கூல்ல இருக்கும்போது ஏசப்பாட்ட கேட்டா நடக்கும்னு சொன்னாங்கல்ல, இப்போ இந்த வாலிபனை ஏன் நம்ம பையனுக்காக ஜெபிக்க சொல்லக்கூடாது? அந்த வாலிபன் பார்த்தா அந்த சின்ன பையன் மரணப்படுக்கையில இருக்கிறார், மரிச்சு போகிற சூழ்நிலையில இருக்கிறார், மரணத்திற்கு அவருக்கு ஒரு அடி தூரத்துல இருக்குது. அப்ப இந்த அம்மாவுக்கு அந்த
அந்த டீச்சர் அத்தனை வருஷத்துக்கு பின்னாடி போட்ட அந்த ஒரு வார்த்தை இவங்க வாழ்க்கையில அது ஞாபகம் வருது. அந்த ஞாபகத்துல இவங்க கேட்கறாங்க, தம்பி என் பையனுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. பாருங்க ஆச்சரியம். அந்த ஒரே ஜெபத்துல அந்த பையனை கர்த்தர் ஜீவனோடு எழுப்பினார். உங்களுக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர்தான் யாருன்னா, இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய தேவ மனுஷனாகிய மோகன் சி லாசரஸ். நான் சொல்றது அவங்க அம்மாவை பத்தி தான். சோ அவங்க அம்மாவுக்கு அவங்க டீச்சர் சொன்ன ஒரு வேர்ட், ஒரு வார்த்தை. நிறைய டைம் தேவஜனங்களே, நீங்க மணிக்கணக்கில் பிரசங்கிக்கணும், மணிக்கணக்கில் சொல்லணும். இந்த வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா எழுப்புதல் காலத்துல பண்ணப்பட்ட எல்லா பிரசங்கமுமே எப்படிதான் இருக்கும்னா, ரொம்ப சிம்பிளான பிரசங்கமா இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, அது கூட இருந்த எழுப்புதலின் வல்லமை. இன்னைக்கு நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்கன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த பூமியில வார்த்தைகளை கொண்டு போய் சேர்த்துங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு தேவனுடைய சத்தத்தை இந்த உலகமெங்கும் கொண்டு போய் சேர்த்துங்க. உங்களால எந்த எல்லையில முடியுமோ அதை செய்யுங்க. ஒரு தாயாரை குறித்து கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மேலை நாட்டுல ஒரு தாயார் இருந்தாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60 வயசாச்சு. 60 வயசுல அந்த அம்மா ஒரு டைம் அவங்க சர்ச் பாஸ்டர்ட்ட வந்து கேட்கறாங்க, ஐயா எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு பைபிள் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே பாஸ்டர் கேட்கிறார், உங்களுக்கு ஏமா பைபிள்? உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே, வாசிக்க முடியாதே. இல்லையா எனக்கு வேணும். சரி, உடனே பாஸ்டர் போய் ஒரு புதிய ஏற்பாடு பைபிளை கொண்டு வந்து அந்த தாயார் கையில கொடுக்கறாங்க. உடனே அந்த அம்மா இதுல யோவான் 3:16 எடுங்க ஐயா. அப்ப பாஸ்டர் எடுக்கிறாரு. எடுத்த உடனே அதை நீங்க மார்க் பண்ணி கொடுங்க, அதை குறிச்சு கொடுங்கன்னு உடனே அதை அந்த பாஸ்டர் அப்படியே குறிக்கிறாரு. குறிச்ச உடனே நம்ம மறுபடியும் சொல்றாங்க, அந்த பேஜ் எனக்கு கொஞ்சம் மடிச்சு கொடுங்கயான்னு உடனே அந்த பைபிள் அப்படியே மடிச்சு அந்த பேஜை அந்த அம்மா கையில அந்த பாஸ்டர் கொடுக்கிறாரு. இப்போ இந்த அம்மா இந்த பைபிளை வாங்கிட்டு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் ஒரு ஸ்கூல் பக்கத்துல காலேஜ் பக்கத்துல போய் நின்று சாயங்காலம் பிள்ளைகள் வெளியே வரும்போது, ஐயா இங்க வாமா, தம்பி இங்க வா, தங்கச்சி இங்க வா, இந்த வசனத்தை இந்த பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னு எனக்கு கொஞ்சம் படிச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 3:16 அவங்கள படிக்க வைப்பாங்க. படிக்க வச்சுட்டு அதோட கூட கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி பேசி பேசி அப்படியே சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் அந்த அம்மா கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சாங்க. இப்ப அந்த அம்மாவுடைய அடக்க ஆராதனைக்கு பாஸ்டர் வராரு. பாஸ்டர் வரும்போது பார்த்தா அங்க ஆயிரக்கணக்கானோர் நிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கானோர் நிக்கிறாங்க. அதுல ஒரு கூட்டம், பெருந்திரள் கூட்டம் பார்த்தா வெள்ளை வஸ்திரம் போட்டு நிக்கிறாங்க. அப்ப பாஸ்டர் கேட்கிறாரு, யார் இவ்வளவு பேர் இங்க இருந்து வந்தாங்க, யார் இவங்க எல்லாம் கேட்டோன்னே அந்த பாஸ்டர் கிட்ட அவங்க அந்த அம்மாவுடைய உறவினர்கள் சொல்றாங்க, இவங்க எல்லாம் இந்த அம்மா சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அங்க நிக்கிறாங்க பாருங்களேன், 500க்கும் மேற்பட்ட வெள்ளை வஸ்திரம் போட்டவங்க. அவங்க எல்லாம் யார் தெரியுமா பாஸ்டர்? இந்த அம்மாவால ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியம் செய்கிற தேவ மனிதர்கள் சொன்னானே. பாஸ்டர் அதிர்ந்து போனார். கண்ணு தெரியாதுங்க அந்த அம்மாவுக்கு. வாழ்க்கையின் கண் அடைக்கப்பட்டிருந்துச்சு, மாமிச கண் அடைபட்டிருந்துச்சு. ஆனா ஆவிக்குரிய கண் அடைபடல. அந்த அம்மா ஆயிரங்களுக்கு பிரயோஜனமா மாறினாங்க. சோ இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், நீங்க எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. இதற்குரிய பிரதிபலனை நீங்க மறுமையில மட்டும் இல்ல, இம்மையிலும் அனுபவிப்பீங்க. எல்லா இடத்துலயும் போய் இயேசு ஆசீர்வதிப்பார் அதை மட்டும் சொல்லாதீங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் அதை சொல்லுங்களேன். இயேசு உங்களுக்காக சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்தார், அந்த அன்பை சொல்லுங்களேன். இந்த அன்பை சொல்ல சொல்ல இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், ஏகமா அநேகர் இயேசுவை தேடுகிறார்கள், அநேகர் இயேசு இடையில வராங்க. இன்னைக்கு சுவிசேஷம் ஒரு பக்கம் போய் சொல்லும் போது சில இடத்துல பிரச்சனை ஆகுது, கஷ்டமா இருக்குது, எல்லாம் உண்மைதாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நாங்க பார்க்கிறோம், பெருந்திரள் கூட்டம் இயேசுவை தேடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. நாங்க விதைச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஜனங்க ஏத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கும் இதை தான் சொல்றேன். 2வது ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல இந்த பூமி எதனால நிரப்ப போறாருன்னா தம்முடைய வார்த்தையினால நிரப்ப போறார். 3வது இன்னொரு காரியத்தை நம்ம வாசிச்சு முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 2:4 பாருங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். 3வது, இந்த இந்திய தேசம் எதுல நிரப்பப்படணும்னா பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவி இல்லாம எழுப்புதல் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவி இல்லாம எழுப்புதலை பார்க்க முடியாது. எழுப்புதலையும் பரிசுத்த ஆவியானவரையும் ஒன்றோடு ஒன்று பிரிக்கவே முடியாது. சோ இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு பெரிய ரிவைவல் வரும். இன்னைக்கு கிளைமேட் இருக்குது, ஆனா இந்த மழை பொழியப்படணும்னா யார் ஊற்றப்படணும்னா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும். இன்னைக்கு அநேக வேளையில இதை நாம்
அறிந்து கொள்வது இல்லை. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் என்னோடு சொன்னார், பரிசுத்த ஆவியினுடைய ஒரு மிகப்பெரிய வல்லமையை நான் ஊற்ற போகிறேன். இன்னைக்கு நிறைய சபைகள்ல கூட இந்த வல்லமை இல்ல, வேதனையா இருக்குங்க. சபைக்கு ஜனங்க பிரச்சனையோட வராங்க, அசுத்தாவி போராட்டத்தோட வராங்க. இங்க ஜெபம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்புறாங்க, இங்க எங்களால ஜெபம் பண்ண முடியாது, பிசாசை விரட்ட முடியாதுன்னு சொல்லி அனுப்புறாங்க. அவங்க எங்கிட்ட வந்து வேதனையோடு சொல்றாங்க, அந்த சபைக்கு போனோம், அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, ஆனா பிசாசு போல இதுக்கு மேல துரத்த முடியாதுன்னு சொல்லி அமுச்சிட்டாங்கன்னு வந்து நிக்கிறாங்க. தேவஜனங்களே, எப்படி இப்படிப்பட்ட ஊழியத்தை நம்ம செய்யறோம்? இந்த கடைசி காலத்துல கர்த்தர் எந்த ஊழியத்தை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? வல்லமை உள்ள ஊழியத்தை எதிர்பார்க்கிறார். வல்லமை இல்லாத ஊழியம் உலகத்துக்கு தேவையா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு அது தேவையில்லை. தேவன் தேடுகிற ஊழியம் அது எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட வல்லமையினால இருக்கிற ஊழியம். நம்ம ஊழியம் பரிசுத்த ஆவியானோட சேர்ந்து இருக்கணும். நம்ம போன அற்புதம் நடக்கணும், நம்ம நடந்த அற்புதம் நடக்கணும். ஏங்க நடக்காது? நான் எப்பவுமே கேட்பேன், ஏன் நடக்காது? நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு இருந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? என் ஆண்டவர் மீண்டும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல தான் செய்வாரா? ஏன் இந்த நாட்கள்ல செய்ய மாட்டாரா? ஏன் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர்தான் நான் ஆராதிக்கிற கர்த்தர். அப்ப இந்த நாட்கள்ல என்ன வரணும்னா, பரிசுத்த ஆவியானுடைய ஒரு பெரிய வல்லமை வரணும். இந்த அபிஷேகத்தை, இந்த வல்லமையை பெற்ற உடனே பேதுரு தேவாலயத்துக்கு போறார். 3வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தாயின் வயிற்றில இருந்து சப்பானியா பிறந்த ஒருத்தன் உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அவ பேதுரு போகும்போது அவனை பார்க்கிறாரு, பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அவனை பார்த்துட்டு, நான் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணேன்னா எலும்பி நடன்னு சொல்றாரு. உடனே அவன் எலும்பி நடக்கிறான். தேவஜனங்களே, இந்த இடத்துல பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில பேதுரு நிரப்பப்பட்ட உடனே அந்த இடத்துல மிகப்பெரிய அற்புதம் நடக்குது, மிகப்பெரிய அதிசயம் நடக்குது. அங்க சுத்தி இருக்கிற 5000 பேர் இந்த அற்புதத்தை பார்த்து ரட்சிக்கப்படுறாங்க. இனி நான் சொல்றேன், ஜனங்க அற்புதங்களை பார்த்து ரட்சிக்கப்படட்டும், அதிசயங்களை பார்த்து ரட்சிக்கப்படட்டும். இந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு அற்புதம் நடந்தாதான் ஜனங்க வருவாங்க. சபை ஏன் பெருக மாட்டேங்குது? ஊழியம் ஏன் பெருக மாட்டேங்குது? இன்னும் அற்புதம் இல்லைங்க, அதுதாங்க பிரச்சனை. மறுபடியும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா மட்டும் வீட்டில் ரட்சிக்கப்பட்டு நம்ம ஊழியத்துடைய ஜெபக்கூடிகளுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்துகிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரு அந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்க சபைக்கு போகக்கூடாது, நீ ஆண்டவரை போய் ஆராதிக்க கூடாது. ஒரு கட்டத்தில் ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த அம்மாவை வரவிடாம நிறுத்திட்டாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு சபைக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, அந்த வீட்டுக்காருக்கு திடீர்னு அவருடைய வயிற்றுக்கு கீழே ஒரு கட்டி வந்துச்சு. கட்டி வந்த உடனே இப்ப இந்த அம்மா வந்து அந்த சூழ்நிலை அப்படியே பயன்படுத்திட்டு அவங்க கேட்குறாங்க, நம்ம தம்பிகிட்ட ஃபோன் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணிக்கலாமா? நீங்க ஜெபம் பண்ணுங்க சரியாயிரும். அவர் பயந்துட்டார் அந்த கட்டியை பார்த்தோன்னே. அப்போ சரின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றதுக்கு அழைக்கிறார். ஃபோன்ல தான் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் நாங்க ஜெப எண்ணெயை கொடுத்து அனுப்புறோம். அந்த கட்டி அப்படியே மறைஞ்சிருச்சு. இன்னைக்கு அந்த ஐயா அந்த ஏரியாவுக்கு போனாவே எங்களை ரொம்ப மரியாதையா, அந்த இடம் பார்த்தா கிறிஸ்தவ எதிர்ப்பான ஒரு ஊரு. ஆனா அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஐயா தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வருவார்னா, சாப்பிட்றதுக்கு பால், டீ எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே கொடுத்து, நீங்க சாப்பிடுங்க பாஸ்டர், நீங்க சாப்பிடுங்க, நீங்க இது பண்ணுங்க. அவங்களுக்கெல்லாம் பிரதர்னு தெரியாது, அவங்களாம் ரட்சிக்கப்படாத ஜனங்க. ஸோ அவங்க பாஸ்டர் அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அப்போ ஃபாதர் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில கொடுப்பாங்க. அப்போ தேவ ஜனங்களை பாருங்க, அவ்வளோ எதிர்ப்புல இருந்த ஒரு ஐயா இப்ப கர்த்தருடைய வல்லமையை பார்த்தோன்னு எப்படி மாறிட்டார்னா அப்படியே பவ்யமா மாறிட்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய எதிர்ப்புல இருக்கிற மக்கள் எதை பார்க்கணும் தெரியுமா? தேவனுடைய வல்லமையை பார்க்கணும், தேவனுடைய அற்புத கிரியைகளை பார்க்கணும். இந்த அற்புதத்தை பார்த்துட்டாங்கன்னா ஜனங்க மாறிடுவாங்க. இந்திய தேசத்துக்கு இந்த நாட்கள்ல கர்த்தர் ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்ற போகிறார். நீங்க நிறைய டைம் இந்த வரங்களுக்காக நீங்க போராடணும்னு அவசியமே இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆவியானவரோடு சரியான கனெக்ஷன் வந்துருச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவரோடு சரியான உறவு வந்துச்சுன்னா, தேவ ஆவியானுடைய வரங்கள் தன்னால நம்ம மேல வந்து தங்கும். அப்போஸ்தலர்கள் எந்த இடத்துலங்க ஜெபம் பண்ணாங்க, எனக்கு இந்த வரத்தை தாங்க, என்ன வரங்கள்னால நிரப்புங்க, அப்படி ஜெபம் பண்ணலையே. பரிசுத்த ஆவி வந்த உடனேயே அவங்க மேல கர்த்தர் இந்த வரங்களை நிரப்பி விட்டார். இந்த ராத்திரி நான் சொல்றேன், நீங்க இது இந்த வரம் வேணும் அந்த வரம் வேணும்னு நீங்க பர்டிகுலரா தேடி ஓடணும் அவசியம் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இருப்பாருன்னா நீங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பாருன்னா நீங்க ஜெபம் பண்ணா பெரிய பெரிய அதிசயம் நடக்கும். இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வல்லமையினாலே இந்த பூமியை நிரப்ப போகிறேன். நிறைய டைம் நம்ம பேச முடியாததையெல்லாம் என்ன நிறைவேற்றி முடிச்சிரும்னா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நிறைவேற்றி முடிச்சிரும். சோ இந்த எழுப்புதல் கால
வரணும்னா ஆண்டவர் 3 காரியத்தை போடணும். 1 ஜெபத்தினால் இந்திய தேசத்தை நிரப்பணும். 2வது தேவனுடைய வார்த்தையினாலே இந்திய தேசத்தை நிரப்பணும். 3வது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் இந்திய தேசத்தை நிரப்பணும்.